தலைப்புச் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். இலவச கோச்சிங் திட்டம் தேதி குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. மாணவர்களுக்கான இலவச பயிற்சி திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அக்டோபர் 2 தொடங்கி வைப்பார் என தகவல்கள் வெளியாகி உள்ளன. இது தொடர்பான ஏற்பாடுகளை கல்வி அமைச்சர் பிரகலாத் ஜோஷி மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. முக்கியமான திட்டங்களை அக்டோபர் 2 தொடங்குவதை வழக்கமாக கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 2014 தூய்மை இந்தியா திட்டத்தை தொடங்கி வைத்தார். சுதந்திர தின உரையில் இலவச போட்டித் தேர்வு பயிற்சி குறித்து அறிவிப்பு வெளியாகி உள்ளது. யுஜிசி நெட் தேர்வு ஆங்கிலம், வணிகவியல், சமூகவியல் பாடங்களுக்கான மறுதேர்வு அறிவிப்பு. யுஜிசி நெட் தேர்வில் ஆங்கிலம், வணிகவியல் மற்றும் சமூகவியல் பாடங்களுக்கான மறுதேர்வு தேதிகளை தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. 87 பாடங்களுக்கான 2026 யுஜிசி நெட் தேர்வு ஜூன் 22 முதல் ஜூன் 30 வரை நடைபெற்றது. இதில் 84 பாடங்களுக்கான தற்காலிக விடைக்குறிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. தேசிய தேர்வு முகமை அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி தேர்வுகளை எழுதிய விண்ணப்பதாரர்களிடமிருந்து பல புகார்கள் வந்து அடைந்ததை, முக்கிய அறிஞர்களின் பெயர்களில் எழுத்து பிழைகள், புத்தக தலைப்புகளில் பிழைகள் போன்ற பல வகையான பிழைகளை கண்டறியப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு வெளியாகி உள்ளன. அரசு பள்ளிகளில் நவீன கழிப்பறை. அமைச்சர் ஆதவ். பேரவையில் பொதுப்பணித்துறை விளையாட்டுத்துறையின் சார்பில் பல்வேறு புதிய அறிவிப்புகளை அமைச்சர் ஆதவ் அர்ஜுன் வெளியிட்டார். அனைத்து அரசு பள்ளிகளிலும் நவீன கழிப்பறை, பழுதான பள்ளி கட்டிடங்களுக்கு பதிலாக புதிய கல்வி கட்டிடங்கள், விளையாட்டுகள் சிறந்து விளங்கும் மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வியில் கூடுதல் இடஒதுக்கீடு, தமிழ்நாடு முழுவதும் பெண்களுக்கு தனியாக சிங்கப்பெண் விளையாட்டு திருவிழா நடத்தப்படும் என்றார். கடந்த ஆண்டு மருத்துவம் படிக்க முடியாத 23,319 பேருக்கு நீட் தேர்வால் மறுவாய்ப்பு. தமிழகத்தில் கடந்த ஆண்டு மருத்துவம் படிக்க இடம் கிடைக்காத 23,319 பேர் இந்த ஆண்டு நீட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று மருத்துவம் படிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளன. தமிழகத்தில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என அரசியல் கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. ஆனால் தமிழகத்தில் நீட் தேர்வு காரணமாக பல மாணவர்கள் தங்களின் மருத்துவ கனவை நனவாக்கி வருகின்றன. நீட் தேர்வு எழுதி சென்ற ஆண்டு தேர்ச்சி பெறாத மாணவர்கள் இந்த ஆண்டு தேர்ச்சி பெற்று 23,319 பேர் இந்த ஆண்டு மருத்துவக் கல்லூரியில் சேரப்பட உள்ளனர். பொறியியல் சேர்க்கை 88,930 பேருக்கு ஒதுக்கீடு ஆணை. பிஇ, பிடெக் படிப்பு கலந்தாய்வில் சிறப்பு பிரிவு பொதுப்பிரிவில் முதல் சுற்று, 2ஆம் சுற்று கலந்தாய்வில் மொத்தம் 88,930 பேருக்கு இடஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. 3வது சுற்றில் கலந்தாய்வில் 135.50 முதல் 77.50 வரை கட் ஆஃப் மதிப்பெண் பெற்றவர்களும், அரசு பள்ளி மாணவர்களின் தரவரிசை பட்டியலில் 135.50 முதல் 77.50 வரையில் கட் ஆஃப் பெற்ற மாணவர்களும் 1,02,719 மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் தாங்கள் விரும்பும் கல்லூரியை 19ஆம் தேதிக்குள் தேர்வு செய்யப்பட வேண்டும். +2 பொதுத்தேர்வை எழுதி பொறியியல் படிப்பில் செய்வதற்கான விண்ணப்பம் செய்யாத மாணவர்களும், துணை தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற மாணவர்களும் துணை கலந்தாய்வுக்கு ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.